அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் டியூட். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உண்மையிலே விஜய்க்கு இந்த தேர்தலில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? அதாவது 2026 விஜய் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒரு சின்ன யோசனை. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்க கட்சி பார்த்தீங்கன்னா திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, அதுக்கப்புறம் இப்போ இருக்க தாவேகா கட்சி. ஏன் இதுதான் ப்ராடான பெரிய கட்சிகள். இது கூட கூட்டணியில் தான் மற்ற கட்சிகள்லாம் இருக்கும். இப்போ திமுக கூட்டணி பார்த்தீங்கன்னா, போன வாட்டி தேர்தலெலாம் கணக்கெடுத்து பார்க்கும்போது 45% வந்து ஓட் பேங்க் வச்சுருக்காங்க. அதிமுக 35% ஓட் பேங்க் கிட்டத்தட்ட வச்சுருக்காங்க. ரெண்டும் சேர்த்தாலே கிட்டத்தட்ட 70 பர்சன்டேஜ் வந்துடுச்சு. நாம் தமிழ் கட்சி ஒரு 8% 78 கிட்ட வந்துடுச்சு. மிச்சம் 20-22 தான் இருக்குது. இதுலேருந்து அங்கே கொஞ்சம் உருவி, இங்கே கொஞ்சம் உருவி, இங்கே கொஞ்சம் உருவினாலும் 20 25 30 கிட்ட தான் வருது. விஜய் அவர்கள் வந்ததால் திமுகவில் போடக்கூடிய கோர் ஓட் பேங்கர்ஸ் வந்து விஜய்க்கு போடுவாங்களான்னா போட மாட்டாங்க. அதிமுக போடக்கூடியவர்கள் விஜய்க்கு போடுவாங்கன்னா போட மாட்டாங்க. நாம் தமிழ் கட்சிக்கு போடுறவங்க போடுவாங்கன்னா போட மாட்டாங்க. அப்போ யார் தான் போடுவா அப்படின்னா, 3 பேர் வேணான்னு சொல்கிறவன் போடுவான், விஜய் ரசிகர்கள் போடுவான். இவ்வளோதான். 2 குரூப் தான் போடுவாங்க. இந்த 3மே வேண்டாம், நான் விஜய்க்கு போடுறேன், விஜய் ஒரு மாற்று நினைக்கிறவங்க, அப்புறம் வந்து விஜய் ஃபேன்ஸாக இருக்கவங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்து மட்டும் போட்டு விஜய் சிஎம் ஆக்கிடுவாங்களா அப்படிங்க பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. ஸோ வந்து விஜய் கூட்டணி அமைக்காமல் அவரால் கண்டிப்பாக தேர்தலில் வெற்றி பெற முடியாது. தனித்து தான் போட்டி போடுவேன், திமுக அதிமுக இல்லாமல் நான் தனியாக தான் வருவேன் அப்படின்னாருன்னா ஜெயிக்கப்படுவார். அதாவது அவரே அவர் தொகுதியில் ஜெயிப்பாராங்கிறது டவுட்டு தான், கஷ்டம். விஜய் மாதிரி 10 விஜயா இருக்குவாங்க. விஜய்க்கு வந்து சைக்கிள் சின்னம்னா இவங்க வண்டி டயருன்ட்டு எல்லா சின்னத்தையும் விஜய் பக்கத்தில் வச்சு கொலை போட்டு விஜய் ஓட்டை பிரிக்க பார்ப்பாங்க. ஸோ விஜயவே ஆட்டக்காலம் வச்சுருவாங்க. விஜய்க்கே இந்த நிலமைன்னா யாருனே தெரியாத ஒவ்வொரு தொகுதி வேட்பாளருக்கு என்ன நிலமைன்னு யோசிச்சு பாருங்கள். விஜயோட வேட்பாளர்னா அன்னைக்கே காசு கொடுத்து தூக்குவாங்க. இது மாதிரி பல காமெடிகள் கூத்துக்கள் நடக்கும். விஜய்க்கு இது முதல் தேர்தல். இந்த தேர்தலில் விஜய் வந்து என்ன பண்ண போகிறார் என்பதே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தாலும், வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் விஜய் உண்மையிலேயே அரசியல்னால் என்னன்னு புரியும். புரிஞ்சதுக்கப்புறம் விஜயோட நடவடிக்கை எப்படின்னு பார்ப்போம். மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். விஜய் ஜெயிக்க கண்டிப்பாக வாய்ப்பில்லை. நன்றி, வணக்கம்.